ரஷ்யா உக்ரைன் இஷ்யூனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அந்த ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேஸ் ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ ஈவன் ஃபார் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இட் இஸ் a மேஜர் ப்ராப்ளம். கஜகஸ்தான் ரஷ்யாவை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ரஷ்யால இருந்து வந்த கண்ட்ரி தான் கஜகஸ்தான். அது ஒரு ஸ்மால் கண்ட்ரி. இட்டாலி, ஜப்பான், நைஜீரியா, சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ பாருங்க, அர்ஜென்டினா, தேவா, சுடான் அண்ட் டர்க்கி. பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஷிப்மெண்ட்ஸ் டு யூரோப். நீங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா கூட அங்க ஏதாவது ஒரு காங்கோ கிரைசிஸ் அப்ப நடந்ததுதான் கொடுத்துருப்பாங்க, சூடான் பத்தி கொடுத்துருப்பாங்க. ரெட் சி லாஸ்ட் இயரும் கிரைசிஸ்ல இருந்துச்சு, இந்த இயரும் கிரைசிஸ் இருக்கு. ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின்ஸ் ஆன் ரெட் சி. யூரோப்பியன் பார்லிமெண்ட் approved the net zero industry act recently. யூரோப்பியன் பார்லிமெண்ட் செகண்ட் மேல தான் வந்து அப்ரூவ் பண்ண. ஏப்ரல் மே வரைக்குமே ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஒரு கண்டினியூட்டி இருந்தாதான் நீங்க क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும். EU aims to be a leader in green tech production. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024ஓட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மேப் வச்சும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கலாகவும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் மூலிமா சோர்ஸ் எங்கன்றது வி ஆர் சர்ச்சிங். ஸோ அந்த சோர்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு என்னன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே உங்களோட ஃபர்தர் ப்ரிப்பரேஷன் வந்து பெட்டராக இது யூஸ் ஆகும். எஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். எஸ், இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரெயின்ஸ் கவுன்சில். ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, a country needs to be a member of International Grain Council for exporting or importing rice and wheat. Yes. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அது ஃபேக்சுவலாக கரெக்ட். எஸ், கரெக்ட். இது நியூஸ்ல ஏன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வரப்ப ஃபுட் கிரெயின்ஸ்க்கான வந்து இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கிரெயின்ஸ் வந்து இல்லாமல் போச்சு. எஸ். ஸோ அதனால தான் நியூஸ்ல வந்து இருந்தது. ஸோ அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனை காம்பேட் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்நேஷனல் கிரெயின் கவுன்சில் பீங் அ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி அது வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் இன் நியூஸ். பட் இது ஒரு அன்கன்வென்ஷனல் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ அப்போ வந்து நமக்கு ரெகுலராக பார்க்குற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மாதிரியோ இல்லை FAO மாதிரியோ இல்லை WHO மாதிரியோ வந்து நியூஸில் பார்க்க முடியாது. ஸோ ரீசன் வந்து இந்த ஃபுட் கிரெயின் பிரச்சனைனால தான் நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் லைன் மாதிரி பேப்பரில் வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரெயின் கவுன்சில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ், அதுவுமே டைரக்டாக ஆர்டிக்கலில் வரல. குளோபல் கிரெயின் மார்க்கெட் லைக்லி டு பி ரைஸ் as supplies is அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலில் வந்து BL அக்ரி கமாடிட்டி அப்படிங்கிற பேஜில் தான் இந்த மாதிரி நியூஸஸ் வந்து வரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the first statement is correct because இது வந்து இன்டர்நேஷனல் கிரெயின் கவுன்சில்ங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வித் 130 countries and India is a member. So the statement 1 is correct, but statement 2 is incorrect. ஏன்னா இதுல பாருங்க, a country needs to be a member to in the International Grain Council for exporting and importing rice. So அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கண்டிஷன் வந்து சொல்லல. நீங்க இன்டர்நேஷனல் கிரெயின் கவுன்சில் வெப்சைட் போனாலே உங்களுக்கு வந்து எபோட்டஸ்ல அந்த ஆர்கனைஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1949. அது வேர்ல்டோட ஃபுட் செக்யூரிட்டிக்காக, அதே மாதிரி ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ்க்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வந்தது. அப்போ இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ராங். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 1. ஸோ நெக்ஸ்ட் போங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 இதுவும் வாஸ் இன் நியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உக்ரைன் ரஷ்யா வார் தான். ஏன்னா இந்த நம்ம பார்த்துருந்தோம் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் டைம்ல நார்த் கேஸ் பைப்லைன் ஒரு கேஸ் பைப்லைன் வந்து இந்த இடத்துல வந்து வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ பைப்லைன் கேஸ் ப்ராஜெக்ட் இந்த phase 1 phase 2 சொல்லிட்டு நியூஸ்ல இருந்தது. ரஷ்யா உக்ரைன் இஷ்யூனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அந்த ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேஸ் ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுதான் வச்சுதான் இந்த கொஸ்டின் வந்தது. ஆனா கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் சி பேஸ் பண்ணி எந்த கண்ட்ரிஸ் வந்து பார்டர் ஷேர் பண்ணுது. கண்ட்ரிஸ் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்: ஃபின்லாந்து, நார்வே, ஜெர்மனி அண்ட் ரஷ்யா. அப்ப இந்த 4 கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரிஸ் வந்து ஒரு நார்த் சி கூட பார்டர் ஷேர் பண்ணுது? ஸோ இந்த மேப்பை கிளியரா பார்த்தாலே நமக்கு தெரியும். there are only 2 countries out of this which are sharing borders. ஒன்னு வந்து இங்க இருக்கிற நார்வே அண்ட் அதர் இஸ் ஜெர்மனி. அப்ப 2 countries மட்டும் தான் இதுல ஷேர் பண்ணுது. the other 2 are not sharing it with நார்த் சி. சில கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க ஃபின்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நார்த் சி வந்து இது பண்ணாது, உள்ள போயிருக்கு இந்த மவுண்டன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா. தென் அதே மாதிரி ரஷ்யா வந்து அதுல வந்து வராது. ஏன்னா ஆர்டிக் மேல வந்தாதான் அது ரஷ்யா ஆர்டிக் சி அந்த மாதிரி தான் வரும். அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா only 2. ஸோ இது நீங்க ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். எலிமினேஷன் ப்ரோசஸ் வந்து நம்ம வந்து போக முடியும். இது வந்து நியூஸ்ல பாருங்க, இதே சேம் பிசினஸ் லைன் பேப்பர்ல இட் வாஸ் தேர்.
India should explore the North Sea, East Mediterranean to acquire the oil and gas assets. அப்ப என்னன்னா இந்தியாவோட கண்டெக்ஸ்ட்ல நார்த் சீங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரிசர்வ். அதுக்கப்புறம் மெடிட்டரேனியன் ரீஜன் இஸ் ஆல்சோ வெரி. இப்போ மட்டும் இல்ல, நீங்க யூபிஎஸ்சி கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்பெல்லாம் வந்து மெடிட்டரேனியன்ல கிரைசிஸ் இருக்கோ, பிளாக் சீல கிரைசிஸ் இருக்கோ, ரெட் சீல கிரைசிஸ் இருக்கோ, அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை பத்தி கேட்பாங்க. ஸோ டர்க்கி இருந்தப்ப டர்க்கி பத்தி வந்திருந்தது, இஸ்ரேல் இருந்தப்ப இஸ்ரேல் பத்தி வந்திருந்தது. இதே மாதிரி வந்து ஜோர்டான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்டர் ஷேரிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்பவுமே வந்து ரெகுலரா வந்து ரிப்பீட் ஆகுது கிரைசிஸ் வச்சு இது பண்றது. ஸோ இது தேர்ட் பாருங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா 2023 அந்த எண்டில் வந்து மைக்ரேஷன் பிட்வீன் கனடா அண்ட் யூஎஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. கனடால இருந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் யூஎஸ் கூட போறது ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ ஈவன் ஃபார் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். அப்போ என்னன்னா இந்த டைம்ல 4 of Indians died in that process. அப்போ வந்து இட் பிகேம் த நியூஸ். அப்போ வந்து கொஸ்டின் எங்கிருந்து வரும்னு பார்க்கும்போது அந்த 4 Indians டெத் ஆனதை வச்சு they have asked which of the countries have the longest land boundary. அப்போ 2 countries இருக்கு. இதுல ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஜகஸ்தான் ரஷ்யாவை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ரஷ்யால இருந்து வந்த கண்ட்ரி தான் கஜகஸ்தான். அது ஒரு ஸ்மால் கண்ட்ரி. ஸோ சைனா இந்தியா அது ஒரு 2000 கிலோமீட்டர் பார்டர் இருக்கக்கூடிய பவுண்டரி தான் அது. நமக்கு எங்க வரும்னா ஏஎன்பியில் வந்து வரலாம். ஸோ இப்போ சில்லி அர்ஜென்டினா வரலாம். ஏன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து அது லாங்கஸ்ட் பார்டர் தான் அதுவும். கனடா யூஎஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அலாஸ்காவும் ஒரு ப்ராவின்ஸ் வந்து இருக்குது. அந்த அலாஸ்கா ப்ராவின்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது, நார்த் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கனடா யூஎஸோட பார்டர் வந்து பார்த்தாலே தெரியும். அது வந்து ரொம்ப லென்த். பட் யூஸ்வலாக ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த அலாஸ்கன் ரீஜனை வந்து மிஸ் அவுட் பண்றதால இதுக்கு மேபி போகலாம். பட் ஆக்சுவலா என்னன்னா நீங்க அலாஸ்கன் ரீஜன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது வந்து இட் இஸ் a very longest boundary in the world. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க நியூஸ்ல பார்க்காட்டியும் பரவாயில்ல, நம்ம என்சிஆர்டி புக்கோல நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் மாதிரி பாக்ஸ். அது இல்லாம நீங்க மேப் அதாவது அட்லஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட you can answer such type of questions. Yes. ஸோ அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல் வந்து இல்லீகல் இமிகிரேஷன் அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஸோ கொஸ்டின் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இங்க கண்ட்ரிஸ் பத்தி கேட்டிருக்காங்க ஆகாஷ். அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ என்னன்னா கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின். கண்டிப்பா அதாவது கான்டினென்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது கிடையாது. ஆப்பிரிக்கா, லட்டின் அமெரிக்கா, வெஸ்ட் ஏஷியா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அவங்க பொலிட்டிக்கல் கிரைசிஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் தான் கொஸ்டின் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: இட்டாலி, ஜப்பான், நைஜீரியா, சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இது வந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்பதான் நமக்கு வந்து இதுக்கான அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். The world's lowest fertility rate in South Korea and Japan again in 2023. Japan follows with the second row. அப்போ என்னன்னா லைக் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கு வேர் தேர் ஏஜிங் ப்ரொஃபைல் இஸ் ஹையர். அப்போ என்னன்னா ஹையர் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஓல்டர் ஏஜ் குரூப்ல இருக்கு, லோ ஃபர்டிலிட்டி ரேட்ஸ், லோ பர்த் ரேட்ஸ், இந்த மாதிரி பல ப்ராப்ளம். அது இல்லாமல் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் மேரேஜ் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி வந்ததால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் அது இல்லாமல் வேரியஸ் சோஷியல் கான்செப்ட்ஸ் டிஸ்க் டிங்க் இந்த மாதிரி வந்ததால ஸோ தே ஆர் நாட் ரெடி டு கோ ஃபார் சில்ட்ரன். ஸோ இது மாதிரி ஜப்பான், சவுத் கொரியா மாதிரி கண்ட்ரீஸ்ல வெரி பிக் ப்ராப்ளம். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஜப்பான் வந்து ரெகுலரா நியூஸ்ல பாக்குறது தான். ஏன்னா வந்து அது வந்து ஓல்டேஜ் பாப்புலேஷன்ல வந்து சோசியல் செக்யூரிட்டி போர்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இட்டாலி வந்து போஸ்ட் கோவிட்ல தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டேட்டா தெரிஞ்சது ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, பர்த் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா எஸ்பெஷலி அவங்க கோவிட்ல ஒன் ஆஃப் த சிவியர்லி அஃபெக்டட் கண்ட்ரிஸா இருந்தாங்க. ஸோ இட் இஸ் அந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு யூஸ்வலா 2 ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட். இதுல எலிமினேஷன்ல கூட போகலாம் இந்த கொஸ்டின்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஜீரியா வந்து ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அது வந்து பாப்புலேஷன் வந்து க்ரோத் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால எந்த கண்ட்ரியுமே என்ன பண்ணாதுன்னா என்ன பண்ண முடியாது, பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து இல்லை. இது வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணாலே இந்த 3 and 5 ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டா கூட நமக்கு வந்து 1, 2, 4 அப்படிங்கிற அந்த இது வந்து வந்துடும். இதுல வந்து 2 and 4 கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இட்டாலி அப்படிங்கிறது நீங்க சொல்ல மாதிரி போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் நீங்க அந்த சினாரியோ பார்த்து இது ஆக்சுவலி கண்டிப்பா நியூஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். பிகாஸ் எலிமினேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க, பட் இட் டசன்ட் ஒர்க். ஏன்னா நீங்க 2 and 4 கூட போயிருக்கலாம். ஆனா பட் த திங் இஸ் உங்களுக்கு இட்டாலி வந்து கண்டினியூஸா நியூஸ்ல இருந்துச்சு ஃபார் தேர் லோ ஃபர்டிலிட்டி ரேட்ஸ். ஸோ அதனால நீங்க நியூஸா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணியிருந்தா இட் வுட் ஹேவ் பீன் அ ஈஸியர் ஒன். ஸோ அடுத்த கொஸ்டின். So, அடுத்த question is regarding the exercise Mitra Shakti 2020. Bilateral relationல இந்தியா எந்தெந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட இல்ல சூப்பர் பவர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அதுல இந்த டைம் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ்வலா நம்மளுக்கு வந்து பிஏபியில் வரக்கூடிய ஆர்டிகல். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்லேயே
நமக்கு பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் அப்படியே பிபிலேருந்து வந்திருந்தது. 16th November 2023ல இந்த எக்ஸசைஸ் மித்ரா சக்தி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த ஆர்டிக்கல் நீங்கள் அந்த பிஏபியில் பார்த்துருந்தாலே தெரியும். அது எங்கன்னா பூனேல தான் வந்து அதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ அதில் வந்து கவுண்டர் டெரரிசம் அப்படின்னு இருந்தது. அதில் ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எக்ஸசைஸ் மித்ரா சக்தி ஆர் கரெக்ட்? 2020 நடந்தது. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? இந்தியா அண்ட் பங்களாதேஷ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது இந்தியா ஸ்ரீலங்கா தெரிஞ்சிருந்தாலே அதை பண்ணிட்டாலே போதும். இது வந்து புனேல தான் வந்து நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கவுண்டர் டெரரிசம் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவாக தான் அது வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸும் பார்ட் ஆஃப் த எக்ஸசைஸ். இப்போ ஒன்னை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸோ ஒன் இல்லைன்னு அப்படின்னு சொன்னாலே ஏவும் கிடையாது, பியும் கிடையாது, சியும் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2023 அப்படி நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கல. ஸோ அதனால தான் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது அந்த கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் அசஸனாக இருக்கட்டும், இந்த ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது இப்படி எலிமினேஷனாக இருக்கட்டும். அதில் வந்து நீங்கள் ஒன் இல்லைன்னு உங்களுக்கு ஷூராக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 2, 3, 4 வந்து உங்களுக்கு மீது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ யூ கேன் ஈஸிலி கோ ஃபார் தட். பட் இது வந்து பிஐபின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸா ரீசென்ட் டேஸ்ல மாறிட்டே வருது. பிகாஸ் கவர்மெண்டோட ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஏஜென்சி, அதனால அவங்க இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி வந்து டைரக்டாவே அதுல வந்துடும். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்து திஸ் இஸ் ரிகார்டிங் எகெயின் கண்ட்ரீஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் பீயிங் இன் நியூஸ். ஸோ பாருங்க, அர்ஜென்டினா, தேவா, சுடான் அண்ட் டர்க்கி. ஸோ எதனால இந்த நியூஸ் இருக்குன்னு வாட்ஸ் வி நோ. அர்ஜென்டினா, வெனிசுலா, சவுத் அமெரிக்கால இருந்த 2 கண்ட்ரீஸ் ஃபார் ஹேவிங் வர்ஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து இந்த 2 கண்ட்ரீஸ் தான். ஆனால் இந்த 2 கண்ட்ரீஸுமே இந்த வருஷம் 2024ல கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு. ஸோ அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அர்ஜென்டினா ஹேட் த வர்ஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ இது வந்து கரெக்ட். ஏன்னா அர்ஜென்டினா, வெனிசுலாவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரைசிஸ் ஜோனா இருந்தது. அவங்களோட கரன்சி வந்து டிவேல்யூ ஆகி ஈவன் வெனிசுலன் கரன்சி வந்து வர்த்லெஸ்ஸா கூட போகிற அளவுக்கு இட் வாஸ் கோயிங் ராங். இதே மாதிரி கொஸ்டின் தான் நம்ம 2023 பார்த்தோம். ரீஜன் இன் நியூஸ், ரீசன் ஃபார் பீயிங் இன் நியூஸ். இப்போ அதே டாபிக்ல தான் இப்போ கொஸ்டின் வச்சிருக்காங்க. சூடான் நீங்க வந்து அந்த 2023 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிகேடா நமக்கு வந்து நியூஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அங்க எல்லாருக்கும் தெரியும், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்குது. ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்னா, அங்க ஆர்மி வந்து அங்க இருக்கிற பிரசிடென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரீஜனை ஆர்மி கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு ரீஜனை பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு டிரான்சிஷன் கவர்மெண்ட்டா அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாதான் ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் வருமா, இல்லை வந்து அது டெமோக்ராட்டிக்கா ஆட்டோக்ராட்டிக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து டர்க்கி. ஸோ இந்த டர்க்கி வந்து எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இதுவும் ரஷ்யா உக்ரைன் வார்ல இது வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அலையா போயிட்டு இருந்தனால நேட்டோ மெம்பர்ஸ் வந்து அலோட் பண்ணாங்க. டர்க்கி வந்து ஏன் நேட்டோ மெம்பரா இருந்துட்டு ரஷ்யா கூட அலையா இருக்கு. அதுதான் அந்த நியூஸ். இட் இஸ் நாட் ஃபார் ரீசென்டிங் இட்ஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் நேட்டோ. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேட்டோ ஆல்ரெடி இட்ஸ் மெம்பர். ஸோ ரீசென்ட்மெண்ட் வந்து தேவைப்படாது. அல்லாம அவங்களுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளமே டர்க்கி வந்து நேட்டோட ஒரு பர்டனா அவங்க கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா ரஷ்யா கூட க்ளோஸ் அலையா இருக்கிறதால இட் வாஸ் கன்சிடர்ட் லைக் தட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஒன்லி 2 pairs. எஸ், இதுவும் வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டா தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஒன்லி 1 pair ஒன்லி 2 pair அப்படிங்கிறது நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திஸ் இஸ் ரிகார்டிங் நம்ம த சுமர் பைப்லைன். எஸ், இது நியூஸ்ல இருந்ததுதான். ரெட் சி கிரைசிஸ், அந்த கல்ஃப் கிரைசிஸ், தென் ஹவுதி ரிபல் கிரைசிஸ், தென் பைரசி பிரச்சனை. இதனாலேயே வந்து யூஎஸ்ஏ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்களே வந்து ஒரு அந்த ஓஷன் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனே கிரியேட் பண்ணாங்க இந்த ஆன்டி பைரசி ஆப்ரேஷனை பார்த்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாவே மாறிச்சு. இன்னொன்று அதே மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டி த்ரெட்டாவும். ஏன்னா வந்து இது போத் எக்கனாமிக் காஸ்ட் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் நம்ம யூரோப்லேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு வரணும்னாலே உங்களுக்கான பெஸ்ட் ஆல்டர்னேட் ரூட் வந்து த்ரூ த மெடிட்டரேனியன் சி, சுவேஸ் கெனல் அண்ட் ரெட் சீல வழியா பாபல் வந்து ஸ்டேட் வழியா வெளியே வந்துடலாம். பட் அங்கே ஹவுதீஸ், ஹமாஸ் இந்த மாதிரி வேரியஸ் ரெபெல் குரூப்ஸ் இந்த ஷிப்ஸ் அட்டாக் பண்ணுறதால எவ்ரிபடி ஹேஸ் டு டிராவல் த்ரூ த கேப் ஆஃப் குட் ஹோப். அது வந்து லிட்டரலாக உங்களோட ஷிப்மெண்ட் காஸ்ட்டை வந்து டபுள் ஆக்கிச்சு. ஸோ இட் வாஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அந்த மாதிரி இருந்ததால லாஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷனும் பல கண்ட்ரீஸ்ல ஹையர் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருந்தது. கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. ஷும்டு பைப்லைன். ஸோ சூயஸ் கேனல் தென் மெடிட்டரேனியன் பைப்லைன் தான் வந்து ஷும்டு பைப்லைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்ட்ராட்டஜிக் ரூட் ஃபார் பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஷிப்மெண்ட்ஸ் டு யூரோப். ஸோ அது வந்து நார்மலாக கேட்டது, ஜென்ரலாக வந்து ஒரு லாஜிக்கலாக கேட்ட கொஸ்டின். ஸோ அது வழியாக தான் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து யூரோப்க்கு வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பைப்லைன் வந்து ரெட் சீயும் மெடிட்டரேனியன் கனெக்ட் பண்ணுதான் கேட்குறாங்க. உங்களுக்கு சுமெட்னா என்னன்னு தெரிஞ்சிட்டாலே இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் யூ கேன் மேக் இட் கரெக்ட். அண்ட் த ஆன்சர் இஸ்
both statement 1 and 2 are correct and statement 2 explains statement ஸ்டேட்மெண்ட் 1. Yes. ஸோ சூயஸ் கேனல் வழியா தான் அந்த ரெட் சீயும் மெடிடரேனியன் இங்க சீயும் பாருங்க, it was in news. See, the news was how Red Sea attack could affect the seaborne exports of oil, gas and cargoes. இது வந்து கண்டினியூஸா நியூஸ்ல இருந்த ஆர்டிகல். இந்த 2023 நவம்பர் டிசம்பர்ல வந்து நியூஸ்ல அதிகமா பார்த்தோம். அதனால தான் 2024 ஜூன்ல வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. எஸ். ஸோ அடுத்தது பாருங்க, ரிகார்டிங் த சஹெல் ரீஜன். ஸோ இது சஹேல் ரீஜன் பத்தி பார்க்கும்போது ஆப்பிரிக்கா, ஸோ அது ஒரு ஃபேவரட் டாபிக் யூபிஎஸ்சிக்கு. நீங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா கூட அங்கே ஏதாவது ஒரு காங்கோ கிரைசிஸ் அப்போ நடந்ததுதான் கொடுத்துருப்பாங்க, சூடான் பத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். இல்லைனா மினரல் பெல்ட்ஸை வச்சு வேர்ல்டு ஜியாகிரபி வச்சுலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து வந்திருக்கும். இங்க இந்த சஹேல் ரீஜன் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த சஹேல் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்பிரிக்கால வந்து மேல இருக்கக்கூடிய ரீஜன் என்ன சொல்றோம்னா சகாரா டெசர்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். சகாரன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். சகாரா கீழே என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் சகாரன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு சிலதை கிளாசிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி சென்ட்ரல் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சவானா ரீஜியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப அந்த சவானாக்கும் சகாராக்கும் இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஷன் ஏரியால இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் சஹேல் ரீஜியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து சாடு, மாலி, பர்கினோ ஃபாசோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்கு. டோட்டலா 10 கண்ட்ரிஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த क्वेश्चन எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஒரு எஸ்பெஷலி 3 கண்ட்ரிஸ் நம்ம சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி சாட், மாலி, பர்கினோ ஃபாசோ இந்த 3 கண்ட்ரிஸ்ல கண்டினியூஸ் கூப்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் நடந்துருந்தது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கண்ட்ரிஸ்ல இருந்தது. So that was the reason for this being in news. நீங்க கொலோனியல் ஹிஸ்டரி போனா கூட இந்த சஹேல் ரீஜன் கண்ட்ரிஸ் வந்து பிரெஞ்சுக்கு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கேமரூன் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் இன்னைக்கு வந்து பிரெஞ்சு கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ இப்போ ஜென்ரலா பாருங்க, இன்ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி சுச்சுவேஷன் சஹேல் ரீஜன் இருந்துதான் கேட்கறாங்க. மிலிட்ரி கூப் இருந்துதான் கேட்கறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாமே வந்து அங்க வந்து மிலிட்ரி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. So the answer is statement 1 and 2 are correct and statement 2 explains statement 1. ஸோ மேல பார்த்தா அது வந்து வெஸ்ட் ஏஷியா சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின், இங்க பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின், நார்த் சி பார்த்தோம்னா யூரோப் பேஸ் பண்ண கொஸ்டின். அந்த கொஸ்டின் பாருங்க, the conflict in Africa, the Sahel crisis and implication for India. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிளைன்லயே வந்து ஒரு ஆர்டிகல், அதுலயே வந்து ஆப்பிரிக்காவோட மேப் போட்டு கிளியரா வந்து சஹேல் கண்ட்ரிஸை பத்தி அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இட் இஸ் ரிகார்டிங் அகெயின் ரெட் சி. ஸோ ரெட் சி லாஸ்ட் இயரும் கிரைசிஸ்ல இருந்துச்சு, இந்த இயரும் கிரைசிஸ்ல இருக்கு. ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின்ஸ் ஆன் ரெட் சி. பட் இது பாருங்க ஒரு ஜியாகிரபி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்திருக்கு. ரெட் சி ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் precipitation in any form. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஜியாகிரபி படிச்சிருந்தா தெரியும். டிஃப்ரெண்ட் கிளைமேட் ஜோன்ஸ் படிக்கும்போது எந்த கான்டினென்ட்டோட வெஸ்டர்ன் மார்ஜின் வந்து ஆப்வியஸா என்ன ஆகும், டெசர்ட்டா தான் இருக்கும். அதனால precipitation வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கும், ரெயின்ஃபால் வந்து இல்லாம இருக்கும். அதனால தான் வெஜிடேஷன் வந்து அங்க வந்து கம்மியா இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நோ வாட்டர் என்டர்ஸ் த ரெட் சி ஃப்ரம் த ரிவர்ஸ். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நோ, நோ, நெவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ரெட் சீல ரிவர்ஸ் எதுவும் ஃப்ளோ ஆகிறது இல்லைன்றது கரெக்ட். ஆனா நோ வாட்டர்ன்றது வந்து இட் இஸ் வாட், இட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்கரெக்ட். ஏன்னா ஸ்மால் ரிவிலெட்ஸ் வந்து அங்க இருக்குது. ஸோ அந்த ஸ்மால் ரிவிலெட்ஸ் வந்து ரெட் சீக்குள்ள ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் பீயிங் இன்கரெக்ட். அப்போ இது இன்கரெக்ட்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸோ யூ கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர் ஒன்லி 1. ஸோ ரெட் சி வச்சு நமக்கு ஜியாகிரபி பேஸ் பண்ணி வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா, யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்ரூவ்டு த நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரி ஆக்ட் ரீசன்ட்லி. இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல கிளைமேட் நெகோசியேஷன் வச்ச இந்த கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு வந்து கிளாஸ்கோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து வந்தது. அப்போதான் இந்த நெட் ஜீரோ கான்செப்ட் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யூரோப்பியன் யூனியன் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சாம்பியன், அதாவது இந்த நெட் ஜீரோலாம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அட்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க. 2050 நாங்கள் நெட் ஜீரோ அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கண்ட்ரிஸ் லைக் சைனா வந்து 2016 சொன்னாங்க, நம்ம வந்து 2070 சொல்லியிருக்கிறோம். ஆனால் யூரோப்பியன் பார்லிமெண்ட்லேயே அந்த நெட் ஜீரோக்கான வந்து ஒரு இதை வந்து அவங்க லெஜிஸ்லேஷன் மூலமா வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. நமக்கு தெரியும், இப்போ கூட நியூஸ்ல வந்து கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் இந்தியா வந்து எப்படி டாரிஃப் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. பிகாஸ் ஸ்டீல் ஸ்கிராப்பை வந்து எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்க. பிளஸ் சிபிஎம், அதாவது உங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல எவ்வளோ கார்பன் எமிஷன் இருக்குன்ற ட்ராக்கிங் டேட்டாவை கேட்குறாங்க. அதை பேஸ் பண்ணி டாரிஃப். தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் தேர் நெட் ஜீரோ டார்கெட்ஸ். ஸோ அதனால இந்த இஷ்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அது வந்து ஃபேக்ட் வச்சு. ஆனா பட் இதுல எவ்வளோ யூபிசியா பிளேடுன்னு பாருங்க.
எக்ஸாம் வாஸ் ஆன் 28 மே. ஆனா இந்த அப்ரூவ் பண்ண டேட் என்னன்னா 2 மே. யூரோப்பியன் பார்லிமெண்ட் 2 மேல தான் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஏப்ரல் மே வரைக்குமே ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஒரு கண்டினியூட்டி இருந்தால் தான் நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி தான் வந்து WTOல ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு 2018 ஒரு கொஸ்டின் வரும்போது அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் வந்து WTO கான்ஃபரன்ஸ்ல ஃபெப் மந்த் தான் வந்து அதை அப்ரூவ் பண்ணாங்க. அதை வந்து மே மந்த் நடந்த எக்ஸாம் வந்து கேட்டாங்க. So this statement is right, but second statement பாருங்க, the European Union intends to achieve its net zero by 2014 கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணும்போது, அதாவது நம்ம ஸ்கிம் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இது வந்து ஃபேக்சுவலா கரெக்ட். யூரோப்பியன் யூனியன் வந்து கார்பன் நியூட்ரல் அச்சீவ் பண்றதுக்காக அதை பண்ணாங்க. கிளீன் டெக்னாலஜி, கிரீன் டெக்னாலஜி தான் பண்ணாங்க. ஆனா இயர் வந்து அவங்க எரரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 2050. எஸ். ஸோ இதை எலிமினேட் பண்ணோம்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் அலர்ட்னஸ் வந்து தேவை அந்த எக்ஸாம் பாருங்க. அந்த நியூஸ் வந்தது EU aims to be a leader in green tech production. ஸோ இது வந்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் இதை வந்திருந்தது. ஸோ இஃப் யூ ஆர் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் ரெகுலர்லி யூ கேன் டூ திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் ரிகார்டிங் த. ஸோ இந்த கொஸ்டினும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ல வந்த கொஸ்டின். எஸ். ஆகாஷ் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ்ல தான் நம்ம வந்து நியூஸ்ல பார்த்துருக்கோமே தவிர எதுவுமே வந்து எக்கனாமிக் ரெக்கவரி வந்து நம்ம பார்க்கல. அதுலேயே வெனிசுலா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி. நிறைய அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து எமிகிரேட் ஆகி சென்ட்ரல் அமெரிக்காவும் யூஎஸும் வந்து என்ட்ராகி அவங்க ஏதாவது வந்து லைஃப் இதுக்காக வந்து போனாங்க. ஆனால் வந்து அந்த கண்ட்ரியை பற்றி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெனிசுலா அச்சீவ்டு ரேபிட் எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரி அந்த பீப்புளை வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டதாகவும் கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு சைக்காலஜியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ட கொஸ்டின். அதை வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரி பற்றி வந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் எக்கனாமிக் சுச்சுவேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிசிட்டியெல்லாம் கேட்கல. அவங்க தேவர் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களால இந்த சுச்சுவேஷனை படிச்சு தெரிஞ்சுக்க முடியுதா, உங்களால அவேரா இருக்கீங்களான்றது தேர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட். ஸோ அப்போ இந்த ரேபிட் எக்கனாமிக் கிரைசிஸ்ன்றது இட் இஸ் லைக் அ இன்கரெக்ட் ஒன். ஸோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். வெனிசுலா ஹேஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ். அது வந்து இருக்கக்கூடியது தான். பட் ஆயில் அவங்க இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் ஒன்லி வேர்ல்டோட 0.08% ஆஃப் ஆயில் மட்டும் தான் தே ஆர் ப்ரொடியூசர்ஸ். அப்ப என்னன்னா தே ஹேவ் லார்ஜஸ்ட் 90% பக்கத்துல ஆயில் வச்சிருக்காங்க, ரிசர்வ்ஸ், லார்ஜஸ்ட் ரிசர்வ். பட் அது என்னன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ராசஸ் இட். ஏன்னா அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அவங்க வந்து ரொம்ப மோசமா இருக்குது. பட் 24ல ஒரு லைட் ரெக்கவரி தெரிஞ்சது, அதை வச்சுதான் கொஸ்டின். ஆனா பட் ரேபிட் ரெக்கவரி கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். இது எங்க வந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் பாருங்க. இந்தியா வெல்கம்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் வெனிசுவேலியன் ஆயில் டு மார்க்கெட். நம்மளோட பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி, ஸோ அவர் ஈவன் பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவாகவும் இருந்துருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெனிசுலா ஆயில் வாங்குறதுக்காக இந்தியா வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. டிசம்பர்ல வந்து நியூஸ், டிசம்பர் 2023ல வந்து எவ்ரிதிங் வாஸ் ரீசென்ட். அந்த லாஸ்ட் 5 months. ஏன்னா யூஸ்வலா ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்கும்னா லாஸ்ட் 3 months வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வேணாம்னு விட்டுருவாங்க. பட் அந்த கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மே ஒரு லாஸ்ட் 10 daysக்கு முன்னாடி வரைக்கும் யூ ஹேவ் டு ரீட் த நியூஸ் பேப்பர். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஸ்டேட்மெண்ட் ரசன்ல கேட்டது தான். இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் ஆப்பிள் ஃப்ரம் த USA. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்தியா வந்து எந்தெந்த சூப்பர் பவர் கண்ட்ரீஸ்க்கு பிஎம் விசிட் பண்றாரோ இல்லை அங்கிருந்து நமக்கு எப்படி வந்து ரெசிப்ரோக்கலா விசிட் பண்றாங்களோ அதை நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ யூஎஸ், ரஷ்யா, சைனா, யூகே, ஜப்பான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ இந்தியா யூஎஸ் பற்றி நியூஸில் பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும், இந்த கமாடிட்டிஸை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈவன் ஆப்பிள் வந்து நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட ஆப்பிள் வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் ஆப்பிள் ஃப்ரம் த USA அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி இன்கரெக்ட். ஏன்னா அந்த வருஷம் PIBலயே ஒரு நியூஸ் வந்திருக்காரு. ஸோ அந்த PIB நியூஸ் பாருங்க. இந்தியா ஹேஸ் cut the additional retaliatory duties for US apples. அப்ப இது என்னன்னா அந்த அடிஷனல் ரிட்டாலியேட்டரி நம்ம வந்து WTO நார்ம்ஸ் படி மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு we are still putting 50% டியூட்டி பிளஸ் அடிஷனல் டியூட்டியா 20% போட்டிருக்கோம். இதை தான் இப்போ ரீசெண்ட் US பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட கிரிட்டிசைஸ் பண்றாரு. இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் டேரிஃப்ஸ்ன்றாரு. ஸோ அப்போ வந்து இந்த 20% கட் பண்ணும். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிச்சனாலே தெரிஞ்சிருக்கும்.
we are importing US apple. அது again VAB நியூஸ்ல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தா கூட தெரியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இன் இந்தியா law prohibit import of GM food without approval of the competent authority. It's correct. ஏன்னா லாவே ப்ராப்பரா ப்ராஹிபிட் பண்ணிட்டு வந்தது பிகாஸ் இந்தியால ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி இருக்கு அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ள கூட இப்போ வந்து பிடி காட்டன், ஜிஎம் மஸ்டார்ட் இந்த மாதிரிலாம் நம்ம கமர்ஷியல் யூஸ்க்காக அப்ரூவல் பண்ணோம்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் அப்ரூவல் கொடுக்கும். எஸ். ஸோ த லா ஆப்வியஸ்லி ப்ராஹிபிட்ஸ். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பட் இது இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியாட்டி கூட இஃப் யூ நோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் யூ கேன் ஈஸிலி அரைவ் அட் தி ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியுது. நம்பர் 1, எந்த கண்ட்ரீஸுக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போறாரோ இல்லை இந்தியன் ஃபாரின் டிக்னிட்டரிஸ் இந்தியாவுக்குள்ள வந்தா தட் நியூஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் கிரைசிஸ், எந்தெந்த ஜோன்ல கிரைசிஸ் இருக்கோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து விச் அண்ட் ஆல் த கைண்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ், உங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் பத்தி ஓரளவுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கான்றத டெஸ்ட் பண்றாங்க. பிளஸ் உங்களோட கண்டினியூஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங், இந்த 4 விஷயத்த ரோல் பண்ணி தான் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 2023 நம்ம வந்து ஆவரேஜா ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 2024லயும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குது. யூபிஎஸ்சியில் வந்து எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டைனமிக்கான ஒரு சப்ஜெக்டாக மாறிச்சு. இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனும் அதுக்குள்ள வருது, இந்தியன் எக்கனாமி அதுக்குள்ள வருது. அதே மாதிரி தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் மேப்பும் வருது, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸும் வருது, அதே மாதிரி பைலேட்டர் ரிலேஷன்ஸ் பற்றி வந்து வருது. ஸோ நியூஸ் பேப்பர் நீங்கள் ரெகுலராக ரீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து மேகசின் மாதிரி நீங்கள் வந்து போர்டு எடுத்து நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம இதில் வந்து அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தான் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.